வணக்கம். இந்த காணொளியில் சுலபமான முறையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கலான்னு காணலாம் வாங்க. திருமண பொருத்தமானது பெண்களுக்கு தான் முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த பதிவில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்த பெண்ணிற்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆணோடு திருமண பொருத்தம் இருக்குன்னு விவரமாக காணலாம் வாங்க. முதலில் உத்தமமாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்: உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, பரணி, கிருத்திகை 1 பாதம், ரோஹிணி, புனர்பூசம் 4 பாதம், பூசம், பூரம், உத்திரம் 1 பாதம், சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி, விசாகம், அனுஷம், பூராடம், உத்திராடம் 1 பாதம். அடுத்தது மத்தியமமாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள்: அஸ்வினி, கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், மிருகஸ்ரீஷம், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள். அடுத்ததாக பொருந்தாத நட்சத்திரம் என்னவென்று பார்க்கலாம். திருவாதிரை, ரேவதி, ஆயில்யம், மகம், கேட்டை, மூலம் இந்த நட்சத்திரங்கள் வந்தால் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதில் ராசி கட்டத்தில் லக்னம் லா என்று குறிப்பிட்டிருக்கும். அந்த லக்னம் எந்த கட்டத்தில் இருக்குன்னு பாருங்கள். அந்த கட்டத்திலிருந்து 6 மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கும் லக்னத்தில் பிறந்த ஆணின் வரம் வந்தால் அதையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மேலும் விவரமாக திருமண பொருத்தம் பொது பலன்களை பற்றி பார்க்க கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தடுத்த ராசிக்கான திருமண பொருத்தம் எப்படி பார்க்கலான்னு தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.